ஹலோ பசங்களா, இன்றைக்கி நாம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் எந்த மாதிரிலாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ 2 or more molecule or atoms combine together to form a third molecule. இப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், 2 or more atoms. ஸோ மெக்னீஷியம் ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் ஒரு மாலிக்யூல். ஸோ இப்படி ஆட்டம் இல்லை மாலிக்யூல் ஜாயின் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு மாலிக்யூல் வரதை காம்பினேஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ரெண்டு இடத்துலையுமே மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் 0 சார்ஜில் இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெக்னீஷியமுக்கு +2 சார்ஜும் ஆக்சிஜனுக்கு -2 சார்ஜும் இருக்கும். ஸோ அப்போ மெக்னீஷியம் இதில் ஆக்சிடைஸ் ஆகுது, அதே மாதிரி ஆக்சிஜன் இதில் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி தெரியும். ஸோ இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதே சமயத்தில் இது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். மாலிக்யூல் பிரேக் டவுன் டு ஃபார்ம் 2 or more components. ஸோ இதே ரியாக்ஷனை திருப்பி போட்டால் அது ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இல்லைனா டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஸோ ஆப்போசிட் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷனை தான் வந்து நாம் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ மாலிக்யூல்ஸ் பிரேக் டவுன் ஆகுது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரு மாலிக்யூல். ஸோ இது பிரேக் டவுன் ஆகி KCl-ஆகவும் 3O2-ஆகவும் வருது. ஸோ இதுலேயும் நான் முன்ன சொன்ன மாதிரியே இங்கே ஆக்சிஜன் -2 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ இதில் மாறும்போது இதுவும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு நடக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்த டைப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ an atom or ion of a compound is replaced by another ion or atom of same nature. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது, ஒரு ஆட்டமில் அயான் இருக்கும்போது அது வேற ஒன்று கூட ரீப்ளேஸ் ஆகும்போது, முந்திக்கிட்டு மாற்றி ரீப்ளேஸ் ஆகும்போது அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் சில டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா, ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு சீரீஸ் சொல்லியிருப்பேன், எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட்டோட மோர் ரியாக்டிவாக இருந்துச்சுன்னா அது போய் அட்டாச் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இது மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ இது நம்ம ஏற்கனவே கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். காப்பர் சல்ஃபேட் ஜிங்க் இருக்கும்போது ஜிங்க் மோர் ரியாக்டிவாக இருக்கனால அது டீப்ளேஸ் ஆகி காப்பரும் ஜிங்க் சல்ஃபேட்டுமா ஃபார்ம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இது மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸ்லேயே இப்படி நடக்கும், ஏன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் நான் மெட்டல்ஸுமே உங்களுக்கு வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது மெட்டல் ஆர் நான் மெட்டல் டிஸ்பிளேசஸ் அனதர் நான் மெட்டல். ஸோ நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மெட்டல் இல்லை நான் மெட்டல் வந்து வேற ஒரு நான் மெட்டலை சேஞ்ச் பண்ணும்போது அதை நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் மெக்னீஷியமும் வாட்டர் இருக்கும்போது, ஸோ மெக்னீஷியம் ஒரு மெட்டல், வாட்டர் ஒரு நான் மெட்டல். ஸோ இது ஒரு மாலிக்யூல் இல்லை ஒரு காம்பவுண்ட். ஸோ இப்போ இது ஆட் ஆகும்போது நம்மளுக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜனும் கிடைக்குது. ஸோ இதையும் நாம் நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு intermolecular redox reaction. Oxidation and reduction take place separately in 2 compounds. ஸோ இப்போ இதில் இது +2ன்னு இருக்கும், இது +4ன்னு இருக்கும், இது +3, இது +2. ஸோ இப்போ இதில் இந்த மாலிக்யூல்குள்ள இந்த காம்பவுண்ட் தனித்தனியாக இந்த காம்பவுண்ட் உங்களுக்கு இங்கே ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, இந்த காம்பவுண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் இன்டர்மாலிகுலர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் SN2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்போது அது 4+ மாதிரி ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. 3+ இருக்கிற ஃபெரிக் அயான் வந்து ஃபெரஸ் அயானாக மாறி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ராமாலிகுலர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் டேக் பிளேஸ் இன் அ சிங்கிள் காம்பவுண்ட். இது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதில் என்னென்னா ஒரு வித்தியாசம், இதே காம்பவுண்டில் எதுவுமே இல்லாமல் இதுவே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆகும்போது அதை வந்து நம்ம இன்ட்ராமாலிகுலர் ரிடக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இதை வேற ஒரு டைப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு disproportionation reaction. These reactions involve reduction and oxidation of same element of a compound. So இதுக்கு இதெல்லாம் examples. So இதை பார்த்தா
Cl2 இருக்குது. ஸோ இங்கே இந்த Cl2வே நம்மளுக்கு 2 இங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் Cl மைனஸில் குளோரினோட சார்ஜ் -1 இருக்கும். ClO மைனஸில் குளோரினோட சார்ஜ் +1 இருக்கும். ஸோ அப்போ இங்கே 0. ஸோ 0வாக இருக்கிற குளோரின் வந்து +1ஆகவும் -1ஆகவும் அதுவே தன்னைத்தான் அந்த ஒரு காம்பவுண்டே ஆக்சிடைஸும் ரிடக்ஷனும் ஆகிறனால இதை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனை சொல்லுவோம். ஸோ இந்த அடுத்த ரியாக்ஷனும் அதே மாதிரி தான். பாஸ்பரஸ் OH மைனஸோட ரியாக்ட் ஆகும்போது PH3 H2PO2 மைனஸ். ஸோ இதுலேயும் உங்களுக்கு சேம் இதே மாதிரி பாஸ்பரஸ் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், பாஸ்பரஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ இப்போ சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் நான் போன வீடியோலேருந்து உங்களுக்கு இப்போ கேட்டிருக்கேன். வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பாஸ்பரஸ்? ஸோ ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்குள்ளே மேக்ஸிமம் இது சீக்கிரமாக சால்வ் பண்ண பாருங்கள். வீடியோவை ஸ்டாப் பண்ணி இதை சால்வ் பண்ணிட்டு ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி போட்டு காமிக்கிறேன். ஸோ இது நான் ஏன் இப்போ இந்த கொஸ்டின் இப்படி நடுவில் ரியாக்ஷன் டீச் பண்ணும்போது சொல்கிறேன்னா, நாம் வேற ஒரு கான்செப்ட் படிச்சுட்டு இருந்தாலும் பழைய கான்செப்டை ரிவைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆயிரும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும். ஏன்னா இந்த லெசனில் நம்ம நிறைய டைம் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, இந்த எலிமெண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, அப்படி தெரிஞ்சு தான் அடுத்து சிலது பண்ணுற முடியுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலனாலும் வருத்தப்படாதீங்க. பழைய வீடியோவை மறுபடியும் பாருங்கள். மறுபடியும் பார்த்து அது என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நீங்கள் மறுபடியும் இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை தனியாக ஒரு நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தா சோடியம் வந்து +1 சார்ஜ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனுக்கு வந்து 2 × +1 சார்ஜ் ப்ளஸ் பாஸ்பரஸ் நம்மளுக்கு தெரியாது, ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 4 × ஆக்சிஜன் -2 = 0. ஸோ இப்போ இதை 2 + 1 3 -8 ப்ளஸ் x = 0 x = +5. ஸோ இதில் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பாஸ்பரஸ் வந்து +5. இங்கே எல்லாத்துக்கும் இதே ஆன்சர் வந்துச்சா? இதே ஆன்சர் வந்துச்சுன்னா வெரி குட். அப்படி வரலன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு பாருங்கள், அதுலேருந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு H2S2O7. ஸோ இதில் இதோட ஆக்சிடேஷன் நம்பர் சல்ஃபருக்கு என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் +1 எடுத்துக்கலாம். ஸோ 2 இருக்குது. ப்ளஸ் சல்ஃபர் நம்மளுக்கு தெரியாது, ஸோ 2 × x ப்ளஸ் 7 × -2, ஏன்னா ஆக்சிஜன் -2 நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் 2 - 14, ஸோ -10 ப்ளஸ் 2x = 0 x = +5. ஸோ இந்த இது கொஸ்டினுக்கு சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் +5. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதுலேயுமே இது கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. பாஸ்பரஸ் வந்து ஒரு 5th குரூப் எலிமெண்ட். ஸோ பாஸ்பரஸ் வந்து +5 தாண்டாது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட். ஸோ சல்ஃபருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா +5 அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அது ஒரு 6th குரூப் எலிமெண்ட். ஸோ அதனால் நம்ம இங்கே இது கண்டுபிடிச்சதும் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடத்துலேருந்து இப்போ சில கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். ஸோ இப்போ இதில் 4 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சஜஸ்ட் அ ஸ்கீம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதாவது இந்த ஒவ்வொரு ரியாக்ஷனும் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுலேருந்து என்ன ரியாக்ஷனாக இருக்கலாம், காம்பினேஷனா, டிஸ்ப்ரொபோர்ஷனேஷனா, டீகம்போசிஷனா, இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறதா இந்த இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஏன் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இதில் கம்பைன் ஆகிறதுனால இது காம்பினேஷன் ரியாக்ஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பி பாருங்கள். ஸோ இதில் PbNO3 ட்வைஸ் லெட் நைட்ரேட் இருக்குது. ஸோ லெட் நைட்ரேட் வந்து லெட் ஆக்சைடு ஆகும், நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகும், ஆக்சிஜன் ஆகும். என்ன ஆகுது? இது ஒரே ஒரு காம்பவுண்ட். இந்த ஒரு காம்பவுண்ட் இத்தனையாக பிரியுது. ஸோ இது காம்பினேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இல்லை. ஸோ இது டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இது கரெக்டாக நம்ம பார்த்து கண்டுபிடிச்சது கரெக்ட்.
ஸோ நெக்ஸ்ட் சி NaH plus H2O gives NaOH H2. ஸோ இது ஏற்கனவே நான் எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், வேறு மாதிரி இல்லை இதே கூட கொடுத்துருப்பேன். ஸோ இதில் இது என்னென்னு பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஏன்னா இங்கே இருக்கிற OH சோடியம் கூட ரீப்ளேஸ் ஆகி இந்த ஹைட்ரஜன் இங்கே ஹெச் கூட ரீப்ளேஸ் ஆகிறதுனால இதை வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு NO2 plus 2OH minus gives NO2 minus NO3 minus H2O. ஸோ இதில் இந்த ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கிறது நம்மளுக்கு NO2 மைனஸ் ஆகும், NO3 மைனஸ் ஆகும். அது அப்போனா இதில் ஒவ்வொரு இதுவும் மாறுது. ஸோ இதில் நைட்ரஜன் +4 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x plus 2 into minus 2 equal to minus 1. ஸோ x equal to minus 1 plus 4 x equal to plus 3. ஸோ இதில் நைட்ரஜனோட சார்ஜ் +3 இருக்குது. ஸோ இதே NO3 மைனஸில் பார்த்தா x plus 3 into minus 2 equal to minus 1 x equal to minus 1 plus 6 x equal to 5. ஸோ இதில் +5 இருக்குது. ஸோ இதில் ரிடக்ஷனும் ஆகுது, +3 மாறும்போது ரிடக்ஷன் ஆகுது, +4 +5 மாறும்போது ஆக்சிடேஷன் ஆகுது. ஸோ இது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஒரே காம்பவுண்ட் வேற ஒரு இதோட ரியாக்ட் ஆகும்போது இப்படி நடக்கிறதுனால இதை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், NCERTலேருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா கூகுளில் ப்ரீவியஸ் இயர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்னும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது NCERTலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ் டு நாட் ஷோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அண்ட் ஒய்? இதில் நம்மளுக்கு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த காம்பவுண்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ஆகும், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷனாக என்னென்னா இதுக்கு முன்னாடி சொன்னதை இந்த கொஸ்டினுக்காக உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த எலிமெண்ட் அதுக்கிட்ட இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட குறைஞ்சோ இல்லை அதிகமாகவோ மாறினா அதை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், அது குறையலாம். ஏற்கனவே என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குன்னா, இப்போ என்கிட்ட +1 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னால் -2 -3 அப்படி ஆக முடிஞ்சிடும். அதே சமயம் என்னால் +5 +6 ஆக முடிஞ்சதுன்னா அதை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் சொல்லுவோம். ஸோ இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நான் உங்ககிட்ட சொல்லும் போது இந்த எலிமெண்ட்ஸ்க்கு எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன், ஆக்சிடேஷன் நம்பர் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டோட குரூப் நம்பர். நம்ம மெட்டல்ஸ்னால் 1 ஃபஸ்ட் குரூப்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 1, இதே 4th குரூப் 5th குரூப் P பிளாக் எலிமெண்ட்ஸ்னால் அதுக்கு 4 5 6 அந்த மாதிரி சொன்னேன்ல. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அது எந்த குரூப் எலிமெண்ட்டோ அந்த அளவுக்கு தான் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் மேக்ஸிமமாக இருக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே போனால் அதால் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் போக முடியாது. இதே மாதிரி அதே எலிமெண்ட்டு கம்மியான நம்பர், அதோட கம்மியான நம்பராக இருந்தால் என்ன சொன்னேன், அது எவ்வளோ S எலக்ட்ரான்ஸ் இல்லை P எலக்ட்ரான்ஸ் இருக்கோ 8 மைனஸ். ஸோ 8 மைனஸ் அந்த குரூப் நம்பர். இப்போ சப்போஸ் குளோரினோட குரூப் நம்பர் 7. ஸோ 7 இருக்குது. ஸோ 7 minus 8 அப்படி பண்ணும்போது ஆன்சர் -1 வரும். ஸோ குளோரினோட லீஸ்ட் வந்து -1 இருக்கும். ஜென்ரலாக 8 - 7 போட்டால் 1 வரும். ஸோ அது 1 இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லீஸ்ட்னா இதோட குரூப் நம்பர் 7 minus 8. ஸோ -1. ஸோ -1 தான் லீஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் லீஸ்ட் நம்பராக இருக்குது அப்படின்னாலும் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ஆகாது. ஏன்னா லீஸ்ட்டுக்கு கீழே எப்படி போக முடியும். ஸோ அதனால் லீஸ்ட்டாகவும் மேக்ஸிமமாகவும் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த கொஸ்டினே இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் முன்ன சொன்ன மாதிரி குளோரினுக்கு மேக்ஸிமம் என்ன வரும், குளோரினுக்கு மேக்ஸிமம் +7 தான் வரும். ஏன்னா அது 7th குரூப் எலிமெண்ட். அதே மாதிரி குளோரினுக்கு மினிமமாக -1 வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே நம்ம இந்த சம்மை இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் என்ன, ஆல்சோ ரைட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் ஆஃப் த ஸ்பீஷீஸ் தட் டிஸ்ப்ரொபோர்ஷனேட். இப்போ இதில் ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ஆகுதுன்னா அது எப்படி ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லி எழுத சொல்கிறாங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ among the oxo ions of chlorine listed above, ClO4 minus does not disproportionate because in this oxo anion chlorine is present in its highest oxidation state, that is +7. ஸோ இதில் ClO4 minus வந்து ஆக்சோ அயன்ஸ்.
ஏன் ஆக்சி அயன் சொல்கிறாங்கன்னா மைனஸ் சார்ஜ் இருக்கனால ஆனயோன், ஸோ ஆக்சிஜன் இருக்கனால ஆக்சி அயன். ஸோ இது ஒரு ஜெனரல் டேர்ம். ஸோ இப்போ இதில் நம்ம குளோரினுக்கு சார்ஜ் கண்டுபிடிக்க ட்ரை. ஸோ குளோரின் எக்ஸ் ப்ளஸ் 4 × -2 equal to -1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1 + 8, எக்ஸ் ஈக்குவல் டு +7. ஸோ அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஸோ குளோரினோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. +7 நான் ஏற்கனவே சொன்னேன், ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே எப்படி அது மேலே போக முடியும்? போக முடியாது இல்லை. ஸோ இந்த கொஸ்டினில் ClO4- டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு மீதி என்னென்ன இருக்குது, அதுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ClO- இருக்குது. ClO- டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா ClO- நம்ம குளோரினுக்கு எக்ஸ் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் 2 × -2 = -1 அப்படின்னு போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு -1 + 4, எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் +3 இருக்கனால இங்கே இப்படி ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 3லேருந்து -1 ஆகும், அப்புறம் +5 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் ClO நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ClO2- ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இதுலேயும் சேம் இதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 × -2 = -1, எக்ஸ் ஈக்குவல் டு -1 + 4, எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே நான் 2 போட்டேன், ஸோ இது தப்பு. ஸோ -1 + 2 = +1. இதில் குளோரின் +1 சார்ஜ் இருக்கும், இங்கே தான் குளோரின் +3 சார்ஜ் இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நான் உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே ஒரு சம் போடும் போது ஒருக்கா நம்ம பண்ணதை ஒருக்கா வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் +3 போட்ட உடனே இங்கே -1 +5 இருந்தனால நம்மளுக்கு எந்த டவுட்டும் வரல. பட் இதே நம்மளுக்கு உண்மையாலுமே குளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டிருந்தா ஆன்சர் தப்பாக இருந்திருக்கும். ஸோ ஒரு டைம் எப்பயுமே நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொருக்கா செக் பண்ணுறது நல்லது. அப்படி செக் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதில் குளோரினுக்கு +3 இருக்குது. ஸோ ClO- +5, இங்கே -1. ஸோ இப்போ இதிலேருந்து தெரியுது இது ஆக்சிடேஷன் ஆகுது, ரிடக்ஷன் ஆகுது. ஸோ இதுவும் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ClO3- பார்த்தாலும் சேம் இதே மாதிரி, ஏன்னா இது +5 +5 வந்து ஒரு மிடில் இருக்கிற நம்பர் தான். -1க்கும் +7க்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ அப்போ +5 -1 மாற முடியும், +5 +7க்கும் போக முடியும். ஸோ இதுவும் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் நடக்கும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இன்றைக்கி நாம் டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் அதுக்கு சில கொஸ்டின்ஸ் நான் கொடுத்தேன். அது இல்லாமல் போன டைம் நான் ஆக்சிடேஷன் நம்பர் நடத்துனதுக்கு உங்களுக்கு சில சாம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேலன்சிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். எப்படி ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வரும். ஸோ அதை வச்சு பேலன்ஸ் கரெக்டாக பண்ணால் தான் நம்ம ரியாக்ஷனில் எப்படி நம்பர் வரும், ஆக்சிடேஷன் நம்பர்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஸோ அது வரைக்கும் ரீட், ரிவைஸ், ப்ராக்டிஸ். படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எப்பயுமே ஞாபகம் இருக்கும். மறுபடியும் நீங்கள் அடுத்து யார் எப்போ கேட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர்.